ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YJ கலர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவன் ஸ்டிச். அதாவது ஒரு ஸ்டிச்சை மேலே தைக்கிற மாதிரியே இன்னொரு ஸ்டிச்சஸ் போடுறது தான் இந்த ஓவன் ஸ்டிச்சஸ். நெய்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. இது நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்டிச்சே வந்து நம்ம பிளெயின் ட்ரெஸ்ஸில் டிசைன் மாதிரியே போட்டுக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சும்மா ஒரு சின்ன சர்க்கிளில் 5 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போடுறதுக்காக இதை கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து 2 ஸ்டிச்சஸ் போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ஸ்டிச்சஸ், அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் வந்து அப்படியே நெய்கிற மாதிரி, அதாவது மேலேயே விட்டு நம்ம இன்டர்லேஸ் பண்ணும்போது எப்படி மேலேயே ஒரு லேயர் மாதிரி போடுவோமோ, ஸ்டிச் மாதிரி போடாமல் நெய்கிற மாதிரி போடுறது வந்து இந்த ஓவன் ஸ்டிச்சஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி எடுத்து வந்திருக்கேன். சர்க்கிளில் இந்த சென்டர் பாயிண்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். இப்போது ஒரு ஸ்டிச் முடிச்சுட்டு இதில் பேக்கில் போய்ட்டு ஒரு நாட் போட்டு இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸை முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதான் பேஸு, இதுக்கு ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு ஸ்டிச்சஸ் போட்டால் இப்போ அடுத்த ஸ்டிச் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா 6 த்ரெட்ஸ், அதாவது 6 இதழ்கள் சொல்லுவோம்ல, அந்த 6 இதழ்களும் அப்படியே கொண்டு வந்திருக்கேன். இவ்வளோ நேரம் வந்து 3 இதாக பிரித்து நம்ம இது பண்ணியிருப்போம். இந்த முறை பார்த்திங்கன்னா 6 இதழுமே கொண்டு வந்திருக்கேன். இதை ஏன்னா இது மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி போடும்போது கொஞ்சம் திக்காக இருந்தால் இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போது அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டரில் கோர்த்துக்கிட்டேன். இப்போது இதுக்கு ஏன் நான் 5 கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து ஒன்று மேலே ஒன்று தூக்குனாப்பில் இருக்கும். இப்போது ஒன்று விட்டு ஒன்று கோர்க்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த சைடில் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு அடியில் விட்டுக்கிறேன். அடியில் விட்டு இப்போது இதில் அடியில் விட்டேன்னா அடுத்ததில் மேலே இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று விட்டுட்டு இன்னொன்று அடியில் இது மேலே. இப்போது இதில் அடியில் கோர்த்தோம், இது மேலே வந்துடுச்சு. இப்போ இது அடியில், இது மேலேயே. அப்போது ஒன்று விட்டு ஒன்று இப்படி கோக்குறேன் பாருங்கள். பக்கத்தில் நெருக்கமாகவே கோத்துட்டுவாங்க. இப்போது இதில் அடியில் இருக்குது, இது மேலே. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இது அடியில் விட்டோம். இப்போ ஒரு சுற்றி வரும்போது இது மேலே வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போது எல்லாத்தையுமே அடியில் மேலே எல்லாமே ஒரு ஸ்டிச்சஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது அடியிலனா இது மேலே, இப்போது இது அடியில், கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே போட்டுப்போம். இப்போது இது அடியில் வந்துச்சா, இது மேலே, இது அடியில், இது மேலே, இது அடியில். இப்படியே நீங்கள் கோர்த்துக்கிட்டே போங்க. இப்போ இது அடியிலையா, இப்படியே கோர்த்துக்கிட்டே போங்க. இதை நான் பின்னாடி வந்து ஸ்டிச் மாதிரி போடல, ஜஸ்ட் கோர்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன். நெய்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த ஓவன் ஸ்டிச்சஸ். இது அடியில், இப்போ இது மேலே, இப்போ இது அடியில், இது அடியில், சரி, இது அடியில், மறுபடியும் அடியில், அடியில், இது அடியில். நெக்ஸ்ட்டு இப்போ இது அடியில் பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன ஆகிடும்னா மேலே 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 அழகாக ரோஸ் போட்ட மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டிச்சஸை இந்த ஒரு ஃபுல் ஸ்டிச்சவே என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டிசைனாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாக முடிச்சிருங்க. இதுக்கு நான் முன்னாடி என்னோடய வீடியோஸில் சாட்டன் ஸ்டிச் போட்டுருவோம் பார்த்தீங்களா, அதில் 2 பக்கத்தில் 2 லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அந்த சாட்டன் ஸ்டிச்சில் அந்த ஸ்டிச்சஸ் போட்டு முடிங்க. ஒரு ஃபுல் ஃப்ளவரே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. அந்த ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் ஒரு பட் மாதிரி இருக்கும்ல, அந்த பட் அந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக மறையிற அளவுக்கு இந்த ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுக்கோங்க. சைடில் கூட தெரியாத அளவுக்கு. இதை கொஞ்சம் நான் ஏன் இப்படி மேலே மேலே பிடிச்சி வைக்கிறேன்னா, அது கொஞ்சம் அப்படி ஃபுல் ஃப்ளாட்டாகவே இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இது முடிஞ்சிடுச்சு. இங்கே தான் ஒரு இது நான் ஆல்மோஸ்ட் இதையும் கவர் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் அடி பிடிச்சிக்கோங்க, அந்த ஃப்ளாட்டாகவே கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது பின்னாடி போய் ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இவ்வளோ தான் ஓவன் ஸ்டிச்சஸ். இன்னும் நிறைய ஸ்டிச்சஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.